அம்மா குணவதி மருமலாகி அம்மா எங்கம்மா இருக்க வாமாங்க அண்ணே கூட வணக்கம் சுவாமி அம்மா எனக்கு ஏன் போறேன் அங்கதான் கை வைக்கணும் கண்ணு தெரியாத எங்க மாமனாரு அப்படியா எங்க வைக்கிறாரு அப்பா எதற்கு வரவழை சென்றால் நான் கப்பல் துறைமுகத்துக்கு சென்று வருகிறேன். சரி, தாயும் தந்தைக்கும் என் கையால கரங்களாலே ஒரு பிடிச்சாதம் ஊட்ட வேண்டும். அது ஊட்டிட்டு தான் பழக்கமாக செல்லுவேன். அப்படியா? அதனால சாதம் எடுத்துக்கொண்டு வா, நான் சாதங்களை ஊட்டி விடுறேன். அத்தைக்கு மாமனுக்கு எங்க பாசாதா நாளாக்கி பச்சரிசி சாதமாக்கி நெய்யால் வள வைத்து நெல்லரிசி சாதமாக்கி எங்க அத்தைக்கு மாமனுக்கா நேர்மையா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். சாப்பாடு கூப்பிடுறோம்னா நான் பச்சரிசி சாதம் எடுத்தேன். தாயாருக்கும் தந்தையாருக்கும் நான் குடிசாதம் ஊட்டி வரேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எங்க சாமி உங்க அப்பாவையா ஊட்டிட்டு இருக்கேன். ஊட்டிட்டே இருக்கிறேன். எங்க அம்மா சொல்றாங்க உங்க ஒப்பனுக்கு தான் ஊட்டிட்டு இருக்கிறேன். எங்க அப்பன் சொல்றாங்க உங்க அம்மாவுக்கு தான். அம்மா அப்பா அம்மாவுடைய பாசத்துல அம்மாவுக்காக சோறு ஊட்டி விடுறா சுவாமி. எனக்கு ஊட்டி விடலையா? எனக்கு ஊட்டி விடு கண்ணு பாலகா. என்னடா இது கோலமாக்குது? அம்மாவை கேட்டா அப்பனுக்கு தான் ஊட்டுறான்றாங்க, அப்பனை கேட்டா அம்மாவுக்கு தான் ஊட்டுற அப்படின்னு இது சொல்றாங்களே. இன்னொரு தான் ஊட்டி பார்க்கலாம். அக்கா பச்சரிசி சாதம் எடுத்து ஊட்டி வரையே.
பாலகா மகாராஜா பாரு கொஞ்ச நேரம் நீங்க தானே சோறு ஊட்டிட்டு இருந்தா இங்க பாரு எங்க தாத்தனும் எங்க பாட்டிக்கும் ஓ சின்ன சின்ன தூக்கி வளர்த்துனாங்க ஆமா என்ன பார்த்தாங்க ஆமா பிடிச்சாங்க ஆமாங்க அப்படி தூரம் முகத்துக்கு நானும் உன் கூடயே வரேன் ஆமா நானும் ஒரு பிடிச்சாதான் எங்க தாத்தனும் பாட்டிக்கு ஊட்டுறேன் நான் கண்டிப்பா ஊட்டி ஆகணும் அப்படி ஆமா ஊட்டுறாங்க அவங்க ஊட்டுற பாரு அந்த பச்சரிசி சாதமாவா அந்த பையன் நம்ம கூட இருப்பானா எங்களுக்கு சோறு ஊட்டுறான்ட்டு எங்க சாமியும் ஊட்டல எனக்கு இங்க பாரு இங்க வாடா தாய்க்கும் தந்தைக்கும் சோறு ஊட்டுறான்னு சொன்னா உன்னை தின்றதுக்கான சோறு கொடுத்தான் அது இல்ல இங்க பாரு அதுல ரெண்டு பேருக்கு சோறு ஊட்டி விட்டேன் சரி இங்க பாரு கையெல்லாம் பிடிக்குதல்ல அது யாரு நோக்குவாங்க ஓ அப்படின்னு நான் நோக்குவேன் தேனருக்கு போறவன் அடிவாரம் இல்லைன்னா அந்த பெருங்கைய நக்கிற பழக்கம் இருக்குது ஆமா அது மாதிரி சாப்பிடுற ஆமா இருந்தாலும் இருக்கட்டும் அப்படி அஞ்சு கொடுக்கணும் அடுத்தது அப்பா குருபத்ரா தண்ணி கொடு சொல்லுப்பா கண்ணு நீ சாதங்களை கொடுத்தா வயிறு குளிர்ந்து விட்டது சரி உறக்கம் வருகிறது ஓ இது வேற சாகத்தோட பாயா போடு 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 இப்படி போடுங்கடா ஹரி மேல கிளவி தாயும் தந்தைக்கும் சாதம் ஊட்டி விட்டேன் ஆமா எப்படி என்றால் வயிறார சாப்பிட்டு விட்டாங்க கண்ணு நிறைய தூக்கம் தூங்கட்டும் இன்னைக்காவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சொல்றேன் நம்மளுக்கு திருமணம் ஆகி 9 வருட காலம் ஆகிவிட்டது. நாம இருவரும் சேர்ந்து பந்தாடி மத்தியில இருவரும் சந்தோஷமா படுத்து தூங்கலாம். நீ எத்தனை சொன்னாலும் என் தாயம் நதி இருக்கிறவர உன்னோடு நான் சேர்வதே இல்லை. அப்படியா? இதோ சொல்றேன். தோட்டத்திலே
மல்லிகைப்பூ தோட்டத்திலே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம செண்டு மல்லி தோட்டம் பிரிக்கின்றது. சந்தோஷமா நம்ம உறங்கலாம். வாங்க சாமி. அப்படியா சொல்லிட்டா அடுத்து அங்க அஞ்சு நல்ல மணிகளாச்சு அஞ்சு மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஆதிசி வாங்குறது வந்துருவாரு. ஆமா புளித்து முளைச்சு விடும். ஆமா கப்பல் துறைமுகத்துக்கு போகணும். கண்டிப்பாவா ஒரு காலமும் முடியாது அண்ணா. வாய்ப்படி ஒரு காலமும் முடியாதா அண்ணா? ஒண்டாட்டி ஏதோ சுகத்துக்கு கூப்பிடுறாங்க. நாமளும் 9 வருஷம் கல்யாணம் ஆகி போச்சு. இன்னைக்காவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே அண்ணா. செய்யணும்ல சொல்றேன் கேளுங்க. சொல்லுமா. பஞ்சம் நெருப்பம் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? பஞ்சம் நெருப்பம் ஒன்னா சேர்ந்தா பத்தி எரியும். அண்ணா அண்ணா என்ன சொல்றேன் அண்ணா. அரமனையிலேயே அமர்ந்து கொண்டிரு. நான் கப்பல் துறைமுகத்துக்கு சென்று வருகிறேன். சரி என்ன செஞ்சுக்கலாமா? ஆனால் மன்னா எத்தனை சொன்ன போதும் என் மனம் ஏற்காது. இன்று ஓர் இரவு என்னிடத்துல சந்தோஷமாக நம்ம இருவரும் சேர்ந்து படுத்து விட்டு போகலாம் சுவாமி. பின்பத்தி சொல்வாரு மகாராஜா. என்ன நடந்து போடும் இப்ப நீங்க ஒண்ணு சேர்ந்தா ஏதாவது நாம மனுச்சு வச்சா தானே நடக்கும். அது ஒரு நியாயம் தான். நாம மனுச்சு வச்சா தானே ஏதாவது நடக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், சும்மா கூட அரவணைக்கு ஒரு ஆட்சிக்கு அந்த அம்மா என்ன நினைக்குது, ஆட்சிக்கு கெட்ட படுத்துட்டு இருந்துருப்பாங்க அப்படிங்குது. உன்னை வந்து தப்பா நடந்துட்டு சொல்லல, நம்ம சும்மா கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு போலாமா? இதுக்கு என்ன இருக்கு? அண்ணா அப்படி இருந்தா வரலன்னாலும் கோபம். ஆமா நான் போறனாலும் குற்றம். எப்படியா இருந்தாலும் அரமனைக்கு இன்னைக்கு விட மாட்டான். சும்மா செத்த நேரம் படுத்துருப்பீங்க. கொஞ்ச நேரம் அரமனைக்கு தான் போயிட்டு தான் போலாமே. அரமனைக்கு வந்து விட்டோம். ஆனால் மன்ன அரமனை அஸ்தானத்தில் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஒரே வார்த்தை எப்படி? தங்கத்தால கட்ட
அரமனைக்கு வந்து விட்டோம். ஆஹா. தங்கத்துறை கட்டுல தனியா நீ உள்ளார ஒருங்கு. ஆஹா. நான் ஒரு திண்ணில பாய் போட்டு கூட திண்ணில படுத்துக்கிறேன். ஆனால் சுவாமி மன்னா, தங்கத்துறை கட்டில் நான் தனியால் உறங்கினா சரி. அவங்க புருஷன் முன்னாடிக்கு 2 பேத்துக்கு என்ன வாக்குவாதமா தெரியல, தனித்தனியா படுக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பல்லு மேல நாக்க போட்டு பேசுவாங்க. அதனால 2 பேரும் சேர்ந்து படுக்கலாம் சுவாமி. அப்படி ஆஹா. விதி விடுமா? விடாது விடாது சதி விடுமா? வாரா விடாது. எங்க போய் விழுந்தாலும் சனி பிடித்தவனுக்கு விதி பிடிச்சா முடியாது. மகாராஜா நீங்க தப்பித்து போறது வழி இல்ல. அம்மா சொல்லுவேன் கேட்க மாட்டேன். மகாராஜா மன்னா. அப்படியே படுக்கலாம். அப்படியா? அதுக்குங்க இது ஒரு வாசம் தான். என்ன போச்சுனா? அவன் பொண்டாட்டி அந்த பக்கம் நல்லா தூங்குறான். சரி, நான் என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ற? பக்கத்துல போய் படுத்தா தானே கட்டி மேல. மகாராஜா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்ச விவர காலத்துல இருந்து சரி. கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புடிச்சு ஒன்னா படுக்கிறதுக்கு வரலன்னு தான் சண்டை நடந்துக்குதா ஒளிஞ்சு. ஆனா பொண்டாட்டி புடிச்ச ஒன்னா படுக்கிறதுக்கு சண்டை நடக்கிறது நான் உங்க வாழ்க்கையில தான் பாக்குறேன். ஐயோ, ஐயோ, ஐயோ. படு, படு, படு. மகாராஜா அப்படி இல்ல ஐயா, நான் அவளோடு இணைவது இவ்வளவு நாள் எதுக்கு நான் வெறுத்து போறோம் என்றால், தாயும் தந்தையும் கண் கூறுவங்க சரி, என் வயிற்றுல ஒரு குழந்தையாக பிறந்தா ஓ, அந்த பாசம் பூரும் குழந்தை மேல போய். ஓஹோ, மகாராஜா இப்படி நினைக்கிறீங்க? நம்ம 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்தா ஆமா. அந்த குழந்தை மேல பாசம் போயிடும், போயிடும். தாயும் தந்தையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஆமா. இதனால நம்ம குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க என் நீங்க. தாயும் தந்தையும் இருக்கிற வரையா குழந்தையே வேண்டாம். சரி 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 சரி, இது நிறைய வீட்டுல நடக்குது தான். என் தாயும் நடக்காதவா இருக்கும். என் தாயும் தந்தையும் மாண்டு மறிந்து விட்டா மட்டும்தான் குழந்தை என் வீட்டுல விளையாடணும். அப்படியா? அப்படி என் மனசுல நினைச்சிருக்கு. உங்க மனசுல நினைச்சிருங்க. அவ வந்து விடமாட்டேங்கிறா. அப்படியா? என்னதான் இருந்தாலும் என்னவோ நடக்குது. இது நடக்கிறது பயப்படாத, அப்படி ஒண்ணுமே நடக்காது, படு. அப்படி இருந்தாலும் இன்னொரு ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? நான் என்ன பண்றது தெரியுமா? இன்னைக்கு என்ன பண்ற? இந்த தலைவாணி இருக்குதுல்ல, ஆமா, தலைவாணியை சென்டர்ல வச்சுட்டு சரி, அவன் பக்கம் படுத்துக்கிட்டா. ஆமா ஆமா, எட்டாது தான், எட்டாது. அப்படி கிட்ட படுக்கும் போது ஆமா, படு. ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஆமா, ஆமா. படுக்கலாமா? படுக்கலாம். அங்க தலை பூரா கட்டாயில்லை. என்னம்மா? புருஷனாகப்பட்டவர் சந்தோஷமா படுத்துக் கொண்டு நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. சரி, அவரு தான் முடியல. முடியல. நம்ம அவரு கூட சந்தோஷமா கொஞ்சம் விளையாடலாமா? ஆகட்டுமா, ஆகட்டுமா. இந்த சான்ஸாவது பயன்படுத்திக்கலாம். ஐயோ, ஆ. இங்க படி வலக
தண்ணி அப்பா குருபத்ரா ஐயோ தண்ணி அப்பா அட கிரகத்தெல்லாம் தண்ணி தாமா உனக்கு குடி 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 அட பாவத்தெல்லாம் போ பாய்ச்சி முறா ரெண்டு முழுங்க ஏய், எங்கடா போன ஆளுக்காரனே இந்த நேரத்துல வந்து ஏமா தாகத்துக்கு தண்ணி குடிக்கவில்லை என்றால் உயிரானது பிரிஞ்சு விடும் போல தெரிகிறது அப்பா அவ்வளவு தாகமாய் இருந்து விட்டது தாகம் தீர்த்து விட்டாய் அப்பா அம்மா, ஆஹா, நண்பா அம்மா எப்படி என்றால் எப்படி என் கணவர் 9 வருஷமாக என் இடத்துல சேராம இருந்தவர் ஆமா என்னிடத்துல ஆசை பாசியாக போய் சேர்ந்தேன் சரிக்கிட்ட போகுது அப்போ தாண்டா போய் படுத்தேன் சரி ஒரு பாவமும் இல்ல ஒரு புண்ணியமும் இல்லடா சரி. அதுக்குள்ள அந்த நொல்லத்தை எந்திரிச்சுக்கிட்டாங்கடா ஐயோ தண்ணி தண்ணிட்டு பார்த்து என் புருஷன் அங்க ஓடி போட்டாருடா ஐயோ ஐயோ எந்த பாவத்துல உழந்தாலும் இந்த ஒரு குறை பாவத்துல உழக்கூடாதே சாமி என்னடா ஐயோ எம்மா சாமி கடவுளையே ஒரு சோதிப்பாங்க மனிதனே அக்குறும்பு செஞ்சாலும் சரி அழியாங்க நீங்க செஞ்சாலும் கடவுள்ன்றது ஒண்ணு இருக்கின்றது தாயும் தந்தையும் இந்த நேரத்துல தண்ணி மட்டும் கேட்காத விட்டால் கேட்கலன்னா என் நிலைமை என்ன நிலைமையும் என்ன ஆயிருக்குன்ற என்ன நிலைமை ஆகிருக்குன்னா அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேச முடியல வேற மாரி போட்டேன்னு எங்கேயாவது பாத்தியா கட்டின பொண்டாட்டிக்கிட்ட படுக்கிறதுக்கு இந்த ஆள் இப்படி பண்றானே இது மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பியா எங்கேயுமே நான் தான் பார்க்கலட்டுனே கட்டிக்கிட்டு தான் ஒண்ணா இருந்தாலும் வச்சுக்கிறது ஒண்ண மாதிரி 9 ஐயோ வச்சுக்கிறாங்க ஐயோ என்ன மாதிரி இல்ல நானும் எதுவுமே வச்சுக்கல நீ வேற இங்க இழுத்து விடாதா அண்ணா அப்படி இருந்தாலும் தாயும் தோக்கணும் அண்ணன்ல இருக்கட்டும் நான் கப்பட்டு ஒரு வயசு வேலைக்கு போலாம் நம்ம ஆள் எடுத்து விட அம்மா சரோதி தாயும் தந்தையும் பத்திரமாக பார்த்து கொண்டுட்டோம் ஆனால் மன்னா எப்படி என்றால் என்னை பெத்த தாய் தந்தையோட என் மாமனும் அத்தையும் பாத்துக்கிறது என்னுடைய பாசம் பாசம் நான் பாத்துக்கிறேங்க நான் பாத்துக்கிறேங்க நீங்க போயிட்டு வாங்க பாத்துக்கிறியா நான் நல்லா பாத்துக்கிறேங்க பாய் நான் நல்லா பாத்துட்டு போயிட்டு வாங்க பாய்ங்க கண்ணை கூட எடுத்து போங்க பாய் கிடைக்கும்